Taste the Daily. அண்மை செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கி நிற்கும் மழைநீரால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனிடையே மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்த அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் ஆக்கிரமிப்புகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்டு கொள்ளாததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் வீரராகவனிடம் கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், விவரம் என்ன? நிச்சயமாக மஞ்சுளா, வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் நேற்றிரவு பெய்த வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீரோடு கலந்து மழைநீர் தேங்கி நிற்பதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது குறித்து வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று பார்வையிட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தாலே இது போன்ற நிலை ஏற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக லேசான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முழுவதும் கனமழை பெய்து வந்த நிலையில் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மழைநீரோடு கழிவுநீர் தேங்கி நிற்பதால் 3வது முறையாக மருத்துவமனை வளாகத்தில் இது போன்ற நிலை ஏற்பட்டு மருத்துவமனையில் தேங்கி நிற்பதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது சம்பந்தமாக கடந்த 4 ஆண்டுகளாக இந்த திராவிட மாடல் அரசு, திமுக அரசு பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஆக்கிரமிப்பு கால்வாய்களை முறையாக அகற்றாததே காரணம் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று பார்வையிட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கோவிந்தாபுரம் பகுதியில் உள்ள மழைநீர் வெள்ளம் செல்வதற்காக 3 பாசன கால்வாய்கள் பாலாற்றில் கலப்பதற்காக இந்த அதிமுக ஆட்சியில் முறைப்படுத்தி வந்த நிலையில் இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு 2 பாசன கால்வாய்கள் ஆக்கிரமிப்புகளால் அகற்றப்பட்டதாலே இது போன்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். அந்த ஆக்கிரமிப்புகளை திமுக மாவட்ட அலுவலகம் எதிரில் உள்ள கால்வாயும் திமுகவினரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டு வைத்துள்ளார் அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார். இது போன்ற நிலை ஏற்பட்டால் மீண்டும் அந்த வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு இன்னல்களுக்கு உள்ளாகி வருவார்கள். இந்த நிலையை கருத்தில் கொண்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கோடு செயல்படாமல் சீரான நிலையை உருவாக்கி தருவதற்காக ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் நீதிமன்ற உத்தரவையும் முறையாக இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை எனவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது போன்ற நிலையை மக்கள் அவதிப்பட்டு வருவதை மீண்டும் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு உடனடியாக சீர் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். மஞ்சுளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரராகவன்.